ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஒரு ட்ராப் ஆயில் கூட சேர்க்காம ப்ரெஷர் குக்கர்லேயே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு கஷ்டமே படாமல் பிகினர்ஸ் கூட டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பண்ணுற மாதிரி சூப்பர் ஈஸியாக வந்துட்டு களி எப்படி நம்ம வீட்டிலே குக்கரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம கட்டாயம் எடுத்துக்கிறணும். ஏன்னா கை கால் வலி, குறுக்கு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, அவ்வளவு ஏங்க பீரியட்ஸ் பெயின், டெலிவரின்னு சொல்லி எல்லா பெயினுக்குமே வந்துட்டு இது ஒரு சூப்பரான ரெமெடியாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திடணும். இது பெரியவங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வெர்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ண ஷார்ட்ஸை பார்த்துட்டு அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றொன்னா பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்தம் களி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா உளுந்து தான். உளுந்துலே வந்துட்டு கருப்பு உளுந்து எப்படி சிஸ்டர் இருக்கும், அது அப்படின்னா என்னன்னு வேறு கேட்டிருந்தீங்க. அதாவது கருப்பு உளுந்துங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறது இந்த நடுவில் உள்ள பாட்டிலில் உள்ள அந்த வெள்ளை உளுந்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிலே வந்து தோலோடு வர்றது தான் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. வெள்ளை உளுந்தை காட்டிலும் இந்த கருப்பு உளுந்து, அதாவது இந்த தோலோடு வர்ற உளுந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய சத்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் இதை தான் மஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வெள்ளை உளுந்துக்கும் கருப்பு உளுந்துக்கும் டேஸ்ட் பெருசாக எதுவுமே டிஃபர் ஆகாது. கலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் என்னென்னா பயப்படவே தேவையில்லை. இதில் நிறைய சத்து இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கருப்பு உளுந்தில் தான் செய்யணும். முடியாத பட்சத்துக்கு எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல, அந்த கலர் பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டுமே நம்ம வந்துட்டு வெள்ளை உளுந்தில் செய்யலாம். மற்றபடி வந்துட்டு கருப்பு உளுந்துலேயே உடச்ச கருப்பு உளுந்து இருக்கும், அதாவது 2 வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதுவுமே நம்ம வந்துட்டு களி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு இந்த மாதிரி கருப்பட்டி வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். இல்லை கருப்பட்டியோட எனக்கு ஃப்ளேவர் பிடிக்காது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் கருப்பட்டியில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது கம்பேர்ட் டு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வெல்லத்தை விட. இதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வரைக்கும் நாட்டு சர்க்கரை வெல்லமெல்லாம் சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டார்க் கலர் வெர்ஷனில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம செய்கிற பண்டம் வந்து நல்லா கலர் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுவே வெள்ளையாக சூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து நயம் கருப்பட்டி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு கொட்டாங்குச்சி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே ரொம்ப நிறையா. ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்தங்களி மாவு செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான நான் ஒரு இரும்பு பேன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து வந்து 1 கப் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் வந்து உளுந்து மெஷர் பண்ணுறோமோ இதே கப்பில் தான் நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து தண்ணி எல்லாமே மெஷர் பண்ணி எடுக்கணும். ஸோ 1 கப்பு வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருப்பு உளுந்து வறுபடும் போது நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சா, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு சொல்லி விசிபிளாக தெரியாது. ஸோ வாசம் வரும், பட் இருந்தாலும் விசிபிளாக நம்மளுக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வெள்ளை உளுந்து இது கூட சேர்க்குறோம். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப வந்துட்டு அதிகமாக வச்சு கரிச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வாசம் வந்து கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறலாம். இது நல்லா ஆறட்டும். எந்த கப்பில் வந்துட்டு நம்ம உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி இந்த மாதிரி நான் கைக்குத்தல் காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒரு பாரம்பரிய அரிசியும் எடுத்துக்கலாம். கைக்குத்தல், மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டான்னா கூட பச்சரிசி கூட நம்ம 1/4 கப் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். எதுவுமே இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே இந்த உளுந்து கூட சேர்த்து விட்டுறலாம். நல்லா ரெண்டுமே ஆற விட்டுறணும். ஒன்ஸ் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுக்கணும். இப்போ மிக்சியில் வந்து நம்ம இதை கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நைஸாக பொடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். இல்லைன்னா நல்லா ஃபைனாக வந்துட்டு சளிச்சு எடுத்துடணும். திரும்ப வர அந்த கப்பியை திரும்பவும் போட்டு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் சளிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கப்பி நிற்கும், அதை வந்து நம்ம மாவு கூற போடும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு டைம் என்ன செய்வோம், அடைச்சா பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணுவோம், செய்யாமல் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த டச்சே விட்டு போகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பல்காக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காகவே வாங்கி பதப்படுத்தி நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அரைச்சி
மெஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா களிமாவு நம்ம கைவசம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி டைமில் கூட டக்குன்னு வந்து குழந்தைங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் உளுந்த ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய மாவு நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். டக்குன்னு பார்த்தோன்னே விசிபிளாக நம்மளுக்கு இது என்ன மாவுன்னு தெரியாது. ஸோ அந்த தானியத்தையே வந்து அதில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க விசிபிளாக ராகி பார்த்தோன்னே அது ராகி மாவு, உளுந்த பார்த்தோன்னே அது உளுந்த மாவுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். வேறு எந்த பெரிய ரீசனும் இதில் கிடையாது. கருப்பட்டி பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சி ஷேப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். இதை டைரெக்டாக எடுத்து நம்ம உடைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டைல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமும் ஆகிடும். கீழ் வீட்டுக்கு சத்தம் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அதை துருவி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். வெல்லமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, தேவைக்கு அளவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு காய் துருவுற துருவல்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு நைஃபை வச்சோ சீவி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா பூவாக துருவ வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்துட்டு கரைஞ்சிரும். ரொம்ப நேரம் வந்துட்டு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி கத்தியில் வந்து இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த கப்பு அளவுக்கு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவே வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்துக்கலாம். இந்த களி செய்கிறதுக்கு ஒரு மெயின் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வீட்டில் உள்ள நார்மல் ப்ரெஷர் குக்கர் தான். நம்ம வீடுகளில் நார்மலாக யூஸ் பண்ணுற 3 லிட்டர் இல்லைன்னா 5 லிட்டர் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஸ்டாண்டு வந்துட்டு வைக்கிற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கிறணும். இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள ஒரு சின்ன கிண்ணத்தை வந்துட்டு தலைகீழ கவுத்து வச்சு அது மேலே இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம களி மாவு கிண்டி உள்ளே வைக்கிற பாத்திரம் வந்து அந்த குக்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கனமாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி செட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த செட்டப் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க களி மாவு கிண்டுறது ரொம்ப ஈஸி. ஸோ முதல்ல கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை வந்து இந்த மாதிரி நல்லா மூடாமல் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி பொடிச்சு சளிச்சு வச்சுருக்கிற இந்த களிமாவுலேருந்து 1 கப் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த 220 ml வந்து கெப்பாசிட்டி வரும் மெஷரிங் கப்பில். இந்த 1 கப்பு மாவு வந்து அப்படியே நம்ம களிமாவு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா அதே கப்லேயே வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பச்சை தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. சின்ன ஃபோர்க்கோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கோ வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த 1 டம்ளர் அதாவது 1 கப்பு வந்து நம்ம அளந்து எடுத்த அந்த களி மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பங்கு வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கூட கட்டிகளோ இல்லை சின்ன சின்ன உருண்டைகளோ இல்லாத மாதிரி பார்த்துக்கிறணும். ஒன்ஸ் வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா இந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை போட்டு மூடி நம்ம குக்கருக்குள்ளே வச்சிட வேண்டியது தான். ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது. தானாக பார்த்தீங்கன்னா களி சூப்பராக வெந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வயசுலேருந்தே நம்ம சாப்பிடலாம். வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். எப்பவும் போல் நம்ம குக்கர் மூடியில் வந்துட்டு இந்த விசில் கேஸ்கட் எல்லாமே அப்படியே தான் இருக்கணும். அடுப்பை வந்துட்டு லோ டு மீடியமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த விசில்லாம் வந்து நல்லா வந்து அந்த ஸ்டீமெல்லாம் அடங்கி கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஓப்பனே பண்ணணும். களி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது வந்து செட் ஆகணும். எப்படி வந்து நம்ம தம்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணி கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமும் நம்ம வச்சுருப்போம்ல, அது மாதிரி கொஞ்சம் செட் பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா களி வந்து நல்லா வெந்து கையில் ஒட்டாமல் நல்லா பதமாக டெக்ஸ்சரு கலரு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னே நம்ம வந்துட்டு ஸ்டீம் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணிடலான்னு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி கொலன்ற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதே அடிகனமான ஒரு இரும்பு பாத்திரத்தில் நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து அந்த களி மாவை இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இந்த களி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், பட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். இதுக்கு தேவையான நம்ம வந்துட்டு கருப்பட்டி பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு களி மாவுக்கு நான் 1 கப்பு வந்துட்டு கருப்பட்டி எடுத்திருக்கேன். பட்
பட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் வந்து போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 1 கப்பு களி மாவுக்கு 1.25 1.5 கப்பு வரைக்குமே வந்து கருப்பட்டி பாகு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் தான் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கரைச்சிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே மாவோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா சில டைம் வந்துட்டு இதில் கல் மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். இதுவே நம்ம நல்ல குவாலிட்டியான நாட்டு சர்க்கரை இந்த மாதிரிலாம் ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா டைரெக்டாக பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா அந்த களி மாவோடு சேர்ந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் கலக்கவே பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு மாவும் அதுக்கப்புறம் அந்த பாகும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அந்த ஆட் பண்ணால் அந்த 1 ஸ்பூன் நெய்யே போதுமானதாக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் வந்து இந்த இடத்துல சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த மேஜிக்கே நடக்கும். நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து களி மாவு ப்ளஸ் வந்து கருப்பு உளுந்து, இது 3ம் பார்த்திங்கன்னா அந்த 3 சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகிறப்ப தான் அதோட முழுமையான அந்த பலனே வந்து கிடைக்கும். ஸோ நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நெய் சேர்த்துக்கங்க. இது வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம கிண்டின களி மாவு அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி வெந்திருக்கும். சும்மா ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒரு பதத்துக்காகத்தான் சும்மா 1 or 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம நெய்க்கு பதிலாக ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. பட் வந்து அது வேண்டாங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காம ஒரே 1 ஸ்பூன் வந்து நெய் மட்டும் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து அதோட பலன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி களி கிண்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கூட விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி சரியாக வெந்துருச்சா அப்படின்ற அந்த பதமும் நம்மளுக்கு வந்து சில டைமில் செக் பண்ண தெரியாமல் போயிடும் பிகினஸாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயுமே வந்துட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் வந்து அடிபட்டு போகும். நல்லா வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒன்று சேர வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லூஸாக ஒரு லிட்டு போட்டு கொஞ்சம் ஓப்பன்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி வச்சு திருப்பி பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த பேனில் ஒரு சின்ன ட்ராப் கூட ஒட்டி இருக்காது. அழகாக வந்துட்டு நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டி வரும். இப்போ பாருங்களேன், அந்த செஞ்ச தடையுமே சுத்தமாக இல்லை. ஆனால் நம்ம ஒரே 1 ஸ்பூன் நெய் மட்டும்தான் அதில் சேர்த்து செஞ்சுருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான களி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரே 1 ஸ்பூன் நெய்யை வச்சுட்டு. இது வந்து களி சரியான பதத்தில் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம கையை வந்து கொஞ்சம் நினச்சிட்டு களியில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கையில் சுத்தமாக ஒட்டாது. இப்போ நான் வந்துட்டு அந்த பவுல் ஷேப் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப் வந்து நான் கீ ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த களி மாவை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி பவுல் ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம வந்து நார்மலாகவே எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். பார்க்கும்போது அந்த கலரு டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொடுத்து பழக்குங்க. அதே மாதிரி செய்யும்போது கொஞ்சம் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணுவோன்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்த களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்வீட் வெர்ஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சென்டரில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு தொட்டு சாப்பிடலாம். இல்லை டைரெக்டாக சும்மா களியாகவும் சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு மருந்து பொருளாக நினச்சி சாப்பிடாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி தோசை இந்த மாதிரி எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி களியையுமே சாப்பிட்டு பழக்கிடலாம். நாங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு, வயசானவங்க, எங்களுக்கு வந்து இனிப்பு தேவையில்லை, எங்களுக்கு வந்துட்டு உப்பு போட்டு அந்த வெர்ஷனில் களி எப்படி உளுந்தங்களி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எப்பவும் போல தான் நம்ம குக்கருக்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்த மாவு, அதாவது களி மாவு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த மாவும் அந்த உப்பும் நல்லா கலந்து விட்டுறணும். ஒன்ஸ் இது 2 நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ 1 கப்பு களி மாவுக்கு 2 கப்பு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது வந்து உப்பு வெர்ஷன். இதில் வந்து நம்ம எந்த ஒரு சுகர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ 1 கப்பு களி மாவுக்கு 2 கப்பு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் எப்பவும் போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். அதே ப்ரொசீஜர் தான். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா சைடெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடி குக்கருக்குள்ளே வச்சிட வேண்டிதான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் குவான்டிட்டிங்கிறதுனால சின்ன கிண்ணமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கிண்ணங்களை மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி வந்து எப்பவும் போல் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் அந்த களி மாவை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வெர்ஷனோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு செய்கிற வெர்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. அதில் கூட வந்துட்டு நம்ம கருப்பட்டிலாம் கரைச்சி பாக எடுத்துகிட்டு இருப்போம். பட் இதுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இது ஒரு 3 விசிலேருந்து 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி தாங்க நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டிங் டைம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். களி மாவு நல்லா கெட்டியாக செட் ஆகிடுக்கும்.
அடி பிடிக்காதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அடி பிடிக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் வச்சுருக்கோம். டைரெக்டாக நம்ம குக்கரில் வைக்கல. ஸோ எப்படினாலுமே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த மேலே உள்ள தட்டில் உள்ள தண்ணி வந்து உள்ளே இறங்கிடக்கூடாது. ஏன்னா களி வந்து கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டோம்னா அப்புறம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி இதில் படாத மாதிரி அப்படியே அந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டு பாருங்களேன். அடியிலெல்லாம் பாருங்கள் சுத்தமாக ஒட்டியிருக்காது. நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சூடாக வந்துட்டு இது கூட குழம்பு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நான்வெஜ்ஜு அதுலேயும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோவே தாங்க, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டு லைஃப்பை வந்துட்டு ஆரோக்கியமாக வந்துட்டு லீட் பண்ணுவோம். அவ்வளவே தாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.